முருகரை நேரில் கண்ட பக்தரை பற்றி தெரியுமா? சுமார் 20 வருடங்களுக்கு முன்பு அரிமதன் என்பவர் அவருடைய 4 வயது குழந்தையுடன் திருச்செந்தூரில் உள்ள முருகனை தரிசிக்க செல்கிறார். அவர்கள் கோவிலுக்கு சென்ற நாள் சற்று கூட்டம் அதிகமாகவே இருந்துள்ளது. கூட்டத்தையும் பொருட்படுத்தாமல் முருகனை காண கோவிலின் உள்ளே நுழைகிறார் அரிமதன். கோவிலுக்கு சென்றதும் முருகனை தரிசிப்பதற்கு முன்பு கடலில் நீராடிவிட்டு வரலாம் என செல்கிறார். கடலில் நீராடிவிட்டு வந்து பார்க்கும் பொழுது அவருடைய 4 வயது குழந்தை அங்கிருந்து காணாமல் போகிறது. குழந்தை காணாததை கண்டு அதிர்ச்சியடைந்த அரிமதன் குழந்தையை தேடி கோவிலை சுற்றியுள்ள பல இடங்களில் அலைகிறார். பல மணி நேரம் தேடிய பிறகு எங்கு தேடியும் குழந்தை கிடைக்கவில்லை. இதனால் மனம் உடைந்த அரிமதன் கண்களில் நீரோடு முருகன் சன்னதிக்கு சென்று, ஐயா, உன்னை நம்பி வந்த எனக்கு இவ்வளவு சோதனையா? என் குழந்தையை என்னிடம் சேர்த்து விடு என முருகனிடம் வேண்டி அழுகிறார். சிறிது நேரம் கழித்து ஒரு சிறு பாலகன் ஒளி வீசும் முகத்துடன் அவருடைய குழந்தையை அழைத்துக் கொண்டு வந்து அவரிடம் ஒப்படைக்கிறார். குழந்தையை கண்டவுடன் பெருமகிழ்ச்சி அடைந்த அரிமதன் குழந்தையை அழைத்து வந்த பாலகனிடம், நீ யாரப்பா, உன் பேர் என்ன என கேட்கிறார். அதற்கு அந்த பாலகன், என் பேர் குமரன் என கூறிவிட்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் அங்கிருந்து மறைகிறார்.